பருத்தி நூல்களின் விலை உயர்ந்த போதும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் கூட்டுறவு நூற்பாலைகள் தொடர்ந்து இயங்கி வருவதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு OS மணியன், பருத்தி நூல்களின் விலை உயர்ந்த போதும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் கூட்டுறவு நூற்பாலைகள் தொடர்ந்து இயங்கி வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 1998 நூற்பாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. 4 எண்ணிக்கையில் இருக்கிற நூற்பாலைகள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான். மற்ற மாநிலங்களில் 2வது இடமாக இருக்கிற மகாராஷ்டிராவில் 224 நூற்பாலைகள் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு கண்டி 356 கிலோ கொண்ட அந்த பருத்தி 28,000 ரூபாயாக இருந்தது, 48,000 ரூபாயாக உயர்ந்துவிட்டது. ஒரு கண்டிக்கு 20,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிற போதிலும் கூட மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு தொழிலாளர்களுக்கு முழுமையாக வேலை தர வேண்டும், பணி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, ஆலைகள் வேலை நிறுத்தம் இல்லாமல் தொடர வேண்டும் என்பதற்காக நஷ்டத்தை பொருட்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டு இந்த பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே மற்றொரு கேள்விக்கு பதிலளித்து பேசிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன், மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் அரசு 2500 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட திட்டமிட்டு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும், அப்பணிகள் முடிவுற்றதும் ஈரோடு மாவட்டம் ஜீவானந்தம் சாலையில் உள்ள ஓடை பள்ளத்தின் வடபுறம் உள்ள குடிசை பகுதியில் வசிக்கும் 250 குடும்பங்களுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஜீவானந்தம் சாலை ஓடைப்பள்ளம் பகுதியில் 250 குடும்பங்கள் குடிசை பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். இத்திட்டப்பகுதியில் அனைவருக்கும் வீட்டு வசதி தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் 2500 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இத்திட்டப்பணிகள் முடிவற்றவுடன் ஜீவானந்தம் சாலையில் உள்ள ஓடைப்பள்ளத்தின் வடபுறம் குடிசை பகுதியில் வாழ்கின்ற 250 குடும்பங்களுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.